அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எழில் சாரோட படத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சார், இந்த இடத்துல உங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் சார். பிகாஸ் லைக் இட்ஸ் ஆல் மேஜிக், இட்ஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். ஸோ படத்துடைய ட்ரைலர் பார்த்தேன், சாங் பார்த்தேன், ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மாஸ்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்கார் ஆக்டிங். ஏன்னா மாஸ்டர் என்னோடய படத்தில் கொரியோகிராஃபி பண்ணார். ஸோ அப்போ தான் நான் மாஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப டவுன் டு எர்த். முதல்ல ரொம்ப பயந்தேன், ஆனால் மாஸ்டர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். அதே மாதிரி ஆக்டிங் சார், நீங்கள் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க சார். அப்புறம் டேரக்டர் சார், இந்த படத்தோட டேரக்டர் சார் உண்மையிலேயே அந்த சாங் எழுதியிருக்காரு. இது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் லைஃப்பில் உணர்ந்த விஷயம். பிகாஸ் ஃபஸ்ட்டு என்னோடய பேரை நான் சாராவாக ஆக்கி, சாரா தேவா ஆக்கி, அப்புறம் ஊர்வசி மேம் தான் என்னோடய மலையாள மூவியில் சொன்னாங்க, லைக் நீயா இரு. அதுதான் இந்த பாட்டில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நம்மளாக வாழணும். ஏன்னா நம்ம உடல் நம்மது கிடையாது. லைக் இட்ஸ் உங்கள் அம்மா அப்பா கொடுத்ததும் கடவுள் கொடுத்ததும். அந்த ஆத்மாவை நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும், அன்பாக வச்சுக்கணும். அன்பை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நாளைக்கு வாழ்ந்துட்டு போகிறது நம்மளுடைய சோல் என்ன பண்ணுதோ, உங்களுக்கு சந்தோஷமாக எதை சந்தோஷம் கொடுக்குதோ அதை பண்ணுங்கள். அது அந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு see this சாங். ஏன்னா இவ்வளோ கருத்தாக ஒரு டச்சிங்கான சாங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, எனக்கு இங்கே வேர்ட்ஸே இல்லை. ஏன்னா பேச வைப்பாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே. வையத்துள் வாழ்பாங்கு வாழ்பவன் வானுரியம் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி லெஜெண்ட்ரி. ஸோ நம்ம வாழ்கிறது எதுக்காக? உங்களுக்காக மட்டும் வாழுங்க, யாருக்காகவும் வாழுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க. ஓகே, ஐயோ நம்மளை இப்படி சொல்லுவாங்களோ, நான் ஃபஸ்ட்லாம் யோசிப்பேன் நம்ம எப்படி இருப்போம் ஸ்க்ரீனில். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தூக்கி போட்டேன். காரணம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோமே. வாழ்கிற வாழ்க்கை ஒன்று. என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க, சந்தோஷமாக வாழுங்க. இந்த படத்தோட ஹீரோயின், அவங்க பேர் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட விஷஸ். இந்த ஓல் க்ரூவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்குமே தேட்டர் தான் ஒரு நடிகனுக்கும் கோவில். அந்த கோயில் இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப பீஸாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண வந்த எல்லாருக்குமே, ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும். நாயே பேயே ஃபஸ்ட்டு தினேஷ் மாஸ்டர் பற்றி பேசுகிறேன். எவ்வளவோ ஆக்டர்ஸை ஹீரோவாக மாற்றின ஒரு கிரேட்டஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டர், நல்ல மனுஷன். எனக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். நான் மாஸ்டர் கொரியோகிராஃபியில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அங்கராட்டினம்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் நிறைய பயம் இருக்கும். நம்ம எப்படா இருப்போம், நல்லா இருப்போமா, நல்லா இருக்க மாட்டோமா, ரொம்ப ஓவராக பண்ணுறோமா. ஏன்னா ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு படம் பண்ணுறோம், நல்லா பண்ணணுன்றது அந்த ஒரு ஆர்வம் அது ஆர்வ கோளாறு ஆகிடக்கூடாதுல்ல. அதுக்கு ஒரு நல்ல கைடு வேணும். அதுக்கு மாஸ்டர் எப்போவுமே என் கூட இருந்து சொல்லிக் கொடுப்பாரு. மகி, தைரியமாக பண்ணுங்கள், பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு ரொம்ப நல்ல கைடு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களுக்காக நான் எவ்வளோ தூரம் வேணால் நான் வருவேன் மாஸ்டர். உங்களுக்காக எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். அண்டு கோபினா, வாழ்த்துக்கள்னா. உங்கள்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். லைஃப்பை எவ்வளோ ஷார்ட்டாக, எவ்வளோ கிறிஸ்பியாக போகணும் அப்படின்றது நிறைய பேசியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இந்த படம் இவ்வளோ அழகாக இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அகெயின் இந்த மாஸ்டர் மகேந்திரனை கொடுத்த லோகேஷ்னாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எங்கே போனாலும் உங்களுக்கு தேங்க் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ. கல்யாணம் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை பாரு. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் பாசத்துக்குரிய இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய எடிட்டர் மோகன் சார் அவர்களுக்கும், வெற்றிப்பட இயக்குனர், இன்றைக்கும் ட்ரெண்டில் யங்ஸ்டர்ஸ் அந்த ஜென்ரேஷன் கேப்பே இல்லாமல் சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கிற எழில் சார் அவர்களுக்கும், இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னாடி நின்று அந்த படத்துக்கு என்னென்ன விதமான சப்போர்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த முழு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய அண்ணன் ஜாகவர் தங்கம் அவர்களுக்கும், படத்தின் நாயகன் எங்கள் தினேஷ் மாஸ்டர் அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர், சகோதரர், எடிட்டர் கோபிகிருஷ்ணா அவர்களுக்கும், வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், திரையுலகை சேர்ந்தவர்களுக்கும்
என் இனிய நண்பர் ரோபோ சங்கர் அவர்களுக்கும், மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும், அண்ட் ஹீரோயின் சாரா தேவா அவங்களுக்கும், நண்பர் அப்புக்குட்டி அவர்களுக்கும், இன்னும் படத்துடைய இயக்குனர் சாரதிவாசன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஏன்னா அப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்லி அதே டியூரேஷன் ஆகிட வேண்டாம், அதனால் நானே சொல்லிடுறேன். அண்டு திரௌபதி வெற்றிப்பட இயக்குனர் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை சொல்லி வந்தோடனே ஆங்கர் வந்து அண்டு ஹீரோ, இந்த படத்தின் பிஆர்ஓ, இப்போ வந்து ஒரு ஹீரோ. பாருங்கள், இப்போது நாங்களாம் 20 வருஷம் இதுக்காகவே வந்துட்டுருக்கோம். மாஸ்டர் ஒரு பக்கம் ஹீரோ ஆயிடுறாரு. எங்களால் அவரோடையும் போட்டி போட முடியாது டான்ஸ் ஆடுறதில், இவரோடையும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல போட்டி போட முடியாது. ஸோ அவ்வளோ டஃப் கொடுக்குறவங்க. ஸோ இப்போ வந்து அந்த நிக்கில் அண்ணனுடைய ட்ரெய்லரும் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தேன். வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். வந்தோடனே அந்த ஆங்கர் வந்து எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, இந்த டாப்பிக்கில் தான் நீங்கள் பேசணும்னு சொல்லி ஒரு சீட்டு. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பேயாக மாறுறதை விட ஒரு பேயை கல்யாணம் பண்ணிக்கிறது ப்ராப்ளம் இல்லை பாரு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, ஒரு தடவை கூட ஆகலை. ஸோ எனக்கு உண்மையிலே அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் என்னென்னா, இந்த படத்தோட டைட்டில் நாயே பேயே அப்படின்னு வச்சதுனால, ஒய்ஃபை சினிமா கூப்பிட்னா கூட, நாயே பேயே ரெடி ஆகிட்டியா, படத்துக்கு போகணுமா, நாயே பேயே வா சீக்கிரம் படத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் நாயே பேயே படத்துக்கு சொன்னோமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப ஃபன்னான டைட்டிலாகவும் இருக்கும். பட் அதுக்குள்ளே ஒரு பெரிய மெசேஜ் வந்து டைரக்டர் இந்த படத்தில் வச்சுருக்கிறதா ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்த்தோன்னா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அவருடைய ஸ்பீச்சை கேட்டோடனே ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பார், ரொம்ப ஃபிலாசபி நிறைந்த ஒரு மனிதராக அவர் இருப்பார் அப்படின்றத உணர முடியுது. ரொம்ப ஹானஸ்ட்டாக ஜென்யூனாக அவருடைய ஸ்பீச் இருந்தது. ஸோ ஹாரர் படங்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, அதோடைய ரைட்ஸ் வந்து தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் உடனே அது விற்றுரும். ஏன்னு சொன்னால், ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்கு அந்த ஹாரர் படம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. சந்திரமுகியில் ஆரம்பிச்சது அந்த பேட்டர்ன், நகைச்சுவையோடு சேர்ந்து அந்த காமெடியோடு சேர்ந்து பேய் படத்தை வந்து ரசிக்க வச்சுது. அதுக்கப்புறம் லாரன்ஸ் அண்ணா, காஞ்சனா நிறைய பண்ணாங்க. ஸோ நிறைய படங்கள் அந்த வரிசையில் நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னால், ஆல் லாங்குவேஜஸில் அதுக்கான வரவேற்பு இருக்கிறதுனால தான். அண்ட் சமீபத்தில் என்னுடைய படம் கொம்பும் வந்து ஹாரர் படம் தான். அந்த படமும் நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஒரு 20 டேஸில் எல்லாமே பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி நல்ல தேட்ரிக்கலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 4-5 படம் உங்கள் ஆசீர்வாதத்தில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஹாரர் படங்கள் இருக்கிறதுனால. ஸோ இந்த ஹாரர் படங்களுக்குன்ற ஒரு அமோக வரவேற்பு, அது கரெக்டாக சரியாக பிளான் பண்ணி நம்ம செஞ்சோன்னா ஷுவராக ஹிட் அடிக்கும். ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே அதில் வந்து ரொம்ப ஒரு கிரிப்பாக ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த வழக்கமாக ஒரு பேய் படம்ன்ற தாண்டி இதுக்குள்ளே நிறைய எமோஷன்ஸும் இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சாங்ஸும் டைரக்டர் அவங்களே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 நல்லா இருக்குது. அண்ட் படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மேடையில் என்ன நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் பேசணும். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் பற்றி, தினேஷ் மாஸ்டர் பற்றி நான் ஒன்று சொல்லணும். எங்களுக்குள்ள ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மாஸ்டர்னோட 3 மாஸ்டர் அப்படி பார்க்குறாங்க. ஒன்று ஜாகுவார் மாஸ்டர் பார்க்குறாரு, தினேஷ் மாஸ்டர் பார்க்குறாரு, மாஸ்டர் மகேந்திரன் வேறு பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு படம், எனக்கு வந்து டான்ஸ் வந்து மாஸ்டர் தான் பண்ணாங்க. அப்போ அந்த டூன்னு ஒரு படம் பண்ணோம், நண்பர் ஸ்ரீராம் அவருடைய டைரெக்ஷனில். எனக்கு வந்து சாங்கு டான்ஸுனாலே பயங்கர அலர்ஜி. அந்த டைமிங் 1 2 3 4 5 6 7 8 அதுக்கு மேலே விட்டுருங்க மாஸ்டர், 9 10லாம் போகாதீங்க, அது மாதிரி கவுண்டிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எப்படியோ சமாளித்து வெயிலில் அப்படி இப்படி ஆடிட்டோம். பாண்டிச்சேரி வேறு ஷூட்டிங், சொல்லவா வேணும். அடுத்த நாள் காலையில் ரொம்ப லேட்டாக வந்து ரெடியாக வேண்டியதாகிடுச்சு. எனக்கா ஒரே த்ரோட் இன்ஃபெக்ஷன். மாஸ்டர்கிட்ட போய் நான், மாஸ்டர் இன்றைக்கி ஆடுறது ரொம்ப கஷ்டம் மாஸ்டர். ஏன்பா? இல்லை மாஸ்டர், ஒரே த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. யோ, கால் சுளுக்கி இருக்குது, இடுப்பு பிடிச்சிருக்கு, ஆட முடியலன்னு சொன்னால் ஒரு லாஜிக்கு, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. சாங் ஆட முடியலன்றதுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் நீ ஒரு காரணமாக காட்டுறப்பாரு அப்படின்னாரு. ஸோ ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள். ஸோ மாஸ்டர் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துங்க கதை வந்து அவங்க குப்பை கதைன்னு ஒரு படம் செஞ்சு அந்த படம் வந்து ஒரு நல்ல லெவலில் ரீச் ஆகி அது சேட்டலைட்டு பிஸ்னஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டுக்குள்ளேயும் நம்ம வியாபாரத்துக்குள்ளேயும் இருக்கிறதுனால எல்லாத்துடைய ஃபீட்பேக்ஸ் நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்போம். அந்த படமும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி மாஸ்டருடைய இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அண்டு என்னுடைய இனிய நண்பர் கோபிகிருஷ்ணா அவருடைய தயாரிப்பில் அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து ஒரு எடிட்டராக இருந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கார். அவர் என்னைக்கு ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கணும்னு சொன்னால், அவரை நம்பி
எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் என்னைக்கு கோடி ரூபாய் முதலீடு செய்கிற அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையை அவர் பெற்றிருக்காரோ அன்னைக்கே அவர் வாழ்க்கையில் அவருடைய உழைப்பில் அவர் வெற்றி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு நம்ம அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ அவர் இன்னும் பல படங்கள் அவர் தயாரிப்பில் நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல படங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் உண்மையாகவே சக்தி சார் முதல்ல கதை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல டிஃப்ரெண்ட்டான கதை, கண்டிப்பாக இதில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில் இருந்தேன். இந்த வெற்றியில் நான் இல்லாத எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் தான். ஏன்னா அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்கிரிப்டை சொன்னார். எனக்கு தயாரிப்பாளர் கோபி சார்னால் நான் கண்டிப்பாக எப்படியாவது நான் வந்துடுறேன்னு தயாரிப்பாளர்கிட்ட பேசியிருந்திருப்பேன். எனக்கு அவர் தான் தயாரிப்பாளர்னு தெரியவே தெரியாது. ரொம்ப நாளாக கோபி சார் பேர் எனக்கு தெரியாது. அங்கங்கே பார்த்துக்கிட்டு வணக்கம் தலைவா, வணக்கம், எப்படி இருக்கீங்க, டீ சாப்பிடுவோம், இப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வந்தோடனே அதுக்கப்புறம் தான் கோபி சார் எடிட்டராக எனக்கு தெரியும். எடிட்டராக தெரியும், ஆனால் பேர் தெரியாது. இங்கே வந்தோடனே இதை கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பாக இவர் தான் கோபி சார் அப்படின்ட்டு. ஆனால் தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டேன் முதல்ல வந்தோடனே. கோபி சார் தான் தயாரிப்பாளர். நம்பி அப்பா சினிமாவில் எல்லாமே நடக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். கோபி சாருக்கும் அவங்க டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ட்ரெய்லர் சாங்கெல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது நான் இல்லாத சின்ன வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். தினேஷ் மாஸ்டர் சொல்லணுன்னா முடியாதே முடித்து காட்டக்கூடியவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு தான் சொல்லலாம். குள்ளநரி கூட்டத்தில் எனக்கு டான்ஸே ஆட வராது. மாஸ்டர் என்னை வச்சு எப்படியாவது ஆட வச்சுன்னு டேரக்டர் சொல்லிட்டார், ஒப்படைச்சிட்டார் டேரக்டர். என்னை ஒரு வழியாக இன்றைக்கி நான் ஒரு கொஞ்சமாவது ஆடுறேன்னா தினேஷ் மாஸ்டர் தான் காரணம். அதே மாதிரி நடிகராகவும் அவர் டான்ஸர் படம் தான் பண்ணுவார்னு நினச்சோம். பார்த்தா ஒரு ஆக்டிங் நல்ல ஆக்டர் படமாக பண்ணிகிட்டு இருக்காரு. மாஸ்டர் பெரிய சிறந்த நடிகராக என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லாருடைய வாழ்த்துக்கள். நன்றி, வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. மேடையில் இருக்கிற திரையுலக ஜாம்பவான்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். கோபி சார் குப்பை கதை எடிட் பண்ணாங்க. இப்போ அப்போ குப்பை கதை எடிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஒரு சின்ன படமாக ஆரம்பித்தோம். அவர் சின்ன படம்னு பார்க்காம எங்களுக்கு நிறையா டைம் கொடுத்து எவ்வளோ நாள் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே எங்களுக்கு அவர் எடிட்டிங் பண்ணி கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவர் ரொம்ப எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி உள்ளவர். நிறைய பேர்த்துக்கு அது தெரியும். அவருக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சினிமாவில். எல்லாமே அவர் நல்ல அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறதுனால தான் இப்போ அவர் தயாரிப்பாளர் ஆகியிருக்காரு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். சின்ன சின்ன படங்கள் நிறைய அவர் பண்ணி நிறைய இயக்குநர்களை அவர் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அதை அவர் பண்ணுவார். அப்புறம் தினேஷ் மாஸ்டர் நான் எடுத்த குப்பை கதை படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அவர் நடித்ததுனால, அவர் இருந்ததுனால தான் அந்த படம் நல்லா மக்கள்கிட்டலாம் நல்லா போய் ரீச் ஆச்சு. ஏன்னா ஒரு நேஷனல் அவார்டெலாம் வாங்கின ஒரு டான்ஸ் மாஸ்டரு. ஸோ இப்போ இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைஞ்சு இந்த இயக்குனருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் அந்த படம் ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவங்களுக்கு என்னோட காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா நானும் இந்த கதாநாயகனும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பழக்கம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி. அதனால் இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான படம் நினைக்கிறேன். என்னோட நண்பர் கோபி கிருஷ்ணா, இது நான் என்னோட படம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எனக்கு உரிமை இருக்குது. எனக்கு உரிமை கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட க்ரூ, டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நேரம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பாக்யராஜ் சார், நான் பார்த்து எந்த இயக்குநர்களில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு இயக்குனர்னா பாக்யராஜ் சார் தான். ஏன்னா எந்த ஒரு கதை எடுத்தாலும் அதை தொடர்றதுக்கு முன்னாடி பாக்யராஜ் சார் அப்படி வந்துட்டு போயிடுவார். அவர் இல்லாமல் எந்த ஸ்கிரிப்டுமே நல்லா பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நான் அவரோட தீவிரமான ஒரு ரசிகன். அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சாலும் கூட அந்த தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு படத்துக்காக எங்கள் ஊர் பக்கத்தில் நன்னிலம்னு ஒரு தேட்டரில் அந்த ஊரில் அந்த படம் ஓடும். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர். அது டெய்லி சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த படத்துக்கு தேட்டரு. அது என்னமோ அது அப்படி ஒரு மெஸ்மரைஸ் பண்ண ஒரு படம் எனக்கு தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு படம். ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுல பாக்யராஜ் சாரை விட சிறப்பான இயக்குனர் தமிழில் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அந்த பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவார். அந்த வீட்டில் போயிட்டு மறுநாள் போவார் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு. யார் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்பார்.
அந்த சுலக்ஷனா சொல்லுவாங்க, அப்பா வயலுக்கு போயிருக்காங்க, அம்மா அங்கே போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க, யாரும் இல்லை, உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். எனக்கு நீ தானே, எனக்கு நீ தான் வேணும் அப்படிம்பாரு. ஸோ அவ்வளோ அழகாக எளிமையாக அதில் எவ்வளோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அது போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் பாக்யராஜ் சார். அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு சீன் மாதிரி ஒரு 10 சீன் அந்த படத்தில் இருக்கும். அதை பார்த்தா இன்றைக்கும் நமக்கு வந்து ஷாக் ஆகும். இது எப்படி இந்த மனுஷன் பண்ணார், இவ்வளோ அழகாக பண்ணார் அப்படின்னு சொல்லி இப்போவும் ரசிக்கலாம். இப்போவும் ரசிக்கக்கூடி இப்போ போட்டாலும் அந்த படங்கள் வந்து இப்போ பழைய படங்களில் நிறைய படங்கள் திரும்ப வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் பாக்யராஜ் சார் படம் இப்போ போட்டாலும் சொல்லி உட்காந்துருவேன், தேட்டரில் டிவியில் உட்காந்துடலாம், இப்பயும் பார்க்கலாம். அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து சில இயக்குநர்கள் படங்களுக்கு தான் இருக்கும். அது இன்றைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாக்யராஜ் சாரோட படங்கள். பாக்யராஜ் சாரை வாழ்த்துக்கிறேன். அப்புறம் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும், ஜீவா மாஸ்டர், ஜாகர் மாஸ்டர், ரோபோ, திரௌபதி இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் அவர்கள், மகேந்திரன் அவர்கள், யாராவது விட்டு போயிட்டா மன்னிச்சிடுங்க. முக்கியமாக இந்த படத்தோட என்னோட நாயகன் வந்து இசையமைப்பாளர் ரகுநந்தன் அவர்கள். உங்களோட மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஒரு அற்புதமான ஒரு இசையை கொடுத்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மியூசிக்கு. எடிட்டர் போகணும் சார், எனக்கு ரொம்ப ஒரு சினிமாவில் ரொம்ப ஒரு பிடித்த ஒரு ஆத்மாத்மான ஒரு மனிதர். ஒரு காட்ஃபாதர் மாதிரி சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம்னா இன்றைக்கும் அவர் டப்புன்னு எத்தனை மணியாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவார். நானும் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுவேன். ஸோ அந்த வகையில் ஒரு சிறந்த மனிதர். அப்புக்குட்டி அவர்களுக்கும், தமிழில் பேசினோட ஹீரோயின் அவர்களுக்கும், ஃபைட் மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், அத்தனை பேருக்கும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு குரலில் கற்றுக்கிட்டு பேசின காம்பேரர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிஆர்ஓ ஹீரோ பிஆர்ஓ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் 2 பேர், ஒன்று எடிட்டர் கோபி, 2வது தினேஷ். 2 பேருமே எனக்கு ரொம்ப சினிமாவுக்கு முன்னாடி வந்து எனக்கு பழக்கம். இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே கோபி வந்து எனக்கு தீபாவளி படத்தில் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணார். அப்போலேருந்தே எனக்கு இவர் ரொம்ப பழக்கம். எனக்கு மாஸ்டர் வந்து எனக்கு வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் கேகே நகரில் வந்து நவரத்ன காலனியில் ஒன்றா இருந்தோம். அவர் ரொம்ப சின்ன பையன், எங்களை பண்டா ஓடிடுவார் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் துலாதமனத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார் அவர். அப்புறம் அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப ஒரு நிதானமாக, ரொம்ப ஒரு பரபரப்பு இல்லாமல். போன படம் என்னுடைய அசிஸ்டண்ட் கண்ணன் இருக்கார், அவரோட படத்தில் குப்பை கதையில் பண்ணார். குப்பை கதை பண்ணும்போது கூட என் படத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து போவார். அதுக்கப்புறம் வந்து ரெட் ஜெயினில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு அற்புதமான படம், கண்ணனோட பெஸ்ட்டு மூவி. ரொம்ப நல்ல படம், அருமையான படம். அது ஒரு படம் பண்ணிட்டோம், ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு எந்த விதமான ஒரு சின்ன பந்தா கூட அவர்கிட்ட இருக்காது. திரும்பவும் வந்து நார்மலாக வந்து எளிமையாக வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக வந்து பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த எளிமை தான் வந்து எனக்கு தினேஷ்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் வீக் சாங்கில் ஒன் டே நான் என்னால் பண்ண முடியல. லாஸ்ட் டே விட்டுட்டு போயிட்டேன். அந்த சாங் அற்புதமாக வந்திருக்கு. தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ. இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கோபி பண்ணியிருக்காரு. ரொம்ப எளிமையாக ஒரு எடிட்டர் வந்து ப்ரொடியூசரானா எவ்வளோ எளிமையாக எவ்வளோ காம்பேக்டாக ஒரு படம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தயாரிப்பாளராக கோபி வந்து ஒரு மிக முக்கிய உதாரணம். நான் கண்கூட பார்த்தேன். அந்த ஆஃபீஸே மாற்றி எந்த அளவுக்கு செட்டு போட்டு மாற்றி அந்த எளிமையாக ஒரு காம்பேக்டாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ண முடியும், ஒரு நல்ல குவாலிட்டியில் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து எடிட்டர் கோபி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அரங்கத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு நிறைய விஷயங்கள் பேசணுன்னு இருக்குது, ஆனால் டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. முக்கியமாக நான் இந்த படத்தையே துவக்கி வச்சவன் நான். அதனால் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் கடவுள்கிட்ட. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, எடிட்டர் மோகன் ப்ரெசன்ட்ஸ்னு கிட்டத்தட்ட 60 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்த ஆள் இந்த கோபி எடிட்டர் மோகன் ப்ரெசன்ட் போட்டுட்ருக்கான். இவன் அதை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் இந்த 60 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன், எடிட்டர் மோகன் ப்ரெசன்ஸ்ன்னு போட்டேன். அதனால் ப்ரொடியூசர் கவுன்சிலில் நீ ப்ரொடியூசரே இல்லைன்ட்டானுங்க. நீ ப்ரெசன்ட் தான்டா, நீ ப்ரொடியூசரே இல்லைன்னு தூக்கி போட்டாங்க. ஓட்டுக்கெல்லாம் எனக்கு உரிமை இல்லாமல் பண்ணிட்டானுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா. அப்பப்போ தயாரிப்பாளன்னு சொல்லிக்கோ.
இல்லைன்னா உன்னை தூக்கிடுவானுங்க. ரொம்ப கேவலமான விஷயங்கள் இதெல்லாம். அடுத்து கோபி எனக்கு ரொம்ப வேண்டிய பிள்ளை. என்றைக்கு சினிமாவுக்கு வந்தானோ அன்னையிலேருந்து எனக்கு தெரியும். அதோடு மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளை டைரக்ட் பண்ண தனி ஒருவன் படத்துக்கு எடிட்டர் கோபி தான். அது எப்படி ஓடிச்சு, என்ன மாதிரி வந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்னையிலேருந்தே என்னுடைய எல்லா விதமான குணங்களும் அவனுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தை தயாரிப்பிலேருந்து எல்லா நாளும் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல எடிட்டராக இருக்கிறவனுக்கு எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். அது ரொம்ப முக்கியமான சினிமாவில். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க சினிமாவில். அவன் தப்பு பண்ணால் டோட்டலாக போயிடுச்சு. தவறுகளை களையக்கூடிய இடம் எடிட்டிங் ரூம் தான். அது நிறைய பேருக்கு புரியாது. வெட்டு ஒட்டுன்னு ஓட்டிருக்காரு. இப்போ ஃபிலிமும் கிடையாது, இவர் ஒட்டவும் முடியாது, எல்லாம் தட்டுறதுலேயே இருக்குது இப்போது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நிச்சயம் வெற்றி அடையும். கோபி மேலும் மேலும் நிறைய படங்களை பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது டைரக்டர் ரொம்ப தைரியசாலி. எவனாவது நல்ல ப்ரொடியூசருங்கிட்ட நாயே பேயன் டைட்டில் வச்சா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப தைரியசாலி, பயங்கர தைரியசாலி. அது மட்டும் லிரிக்ஸு ரொம்ப அருமையாக, அதாவது ரொம்ப தைரியமாக இருக்குது எல்லாத்துலேயுமே. அதோட சினிமாவில் பாருங்கள், நாமெல்லாம் ஒரு வழியாக எடுத்தோம்னா அவர் 2 வழியாக எடுத்துட்டார். முதல் படத்துலேயே ஒன்று டைரக்ஷன், இன்னொன்று லிரிக்ஸ் ரைட்டர். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, எப்படியோ அவர் நிச்சயமாக அந்த தைரியம் இருக்கே, அது சினிமாவுக்கு ரொம்ப தேவை. அதுலேயும் அந்த தொழிலுக்கு ரொம்ப தேவை, டைரக்ஷனுக்கு. அது ரொம்ப அவர்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரியறதுனால நிச்சயமாக ரொம்ப காலத்துக்கு டைரக்டராக பெரிய பேர் எடுப்பாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. கேமராமேன் அவருக்கு என்ன வேணுங்கிறத உணர்ந்து பண்ணியிருக்கார். அந்த ட்ரெய்லரு சாங்கு பார்க்கும்போது தெரிஞ்சது எனக்கு. அது ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய குவாலிட்டியை காமிக்கிறத விட டைரக்டருக்கு என்ன வேணும்னு காமிக்கிறது கேமராமேனுக்கு தேவையான ஒன்று. அதை ஒழுங்காக ட்ரெய்லரும் அந்த சாங்கும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்க. மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லவே வேணாம், ஆல்ரெடி சாங்கெலாம் கேட்டோம் நம்ம. ஆகையினால அவரும் பிரமாதமாக ஆல்ரெடி இருக்கார், இன்னும் பெரிய லெவலுக்கு வருவார்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி விழாவுக்கு என்னை கூப்பிடணும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தினேஷ் இருக்க எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷ காலமாக தெரியும். முக்கியமாக அவனை பேச வந்தேன் நான். கடைசியில் முக்கியமான ஸ்டார் போட்டு வச்சுருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். சாரி, தப்பாக நினைக்க வேண்டாம். 25 ஆண்டுகளாக எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை. என்னுடைய பையன் முதல்ல டைரக்ட் பண்ண அனுமான் ஜங்ஷன்ங்கிற படத்துக்கு 2000 பண்ணான். அதுக்கு 3 சாங் பண்ணி கொடுத்தது. அப்போ தான் மாஸ்டராக வந்த நேரம். நான் ஒரு சாங் கொடுத்துட்டு அப்புறமா செயலை பார்த்துட்டு அந்த வரக்கூடிய அந்த குவாலிட்டியை பார்த்துட்டு நான் மறுபடியும் 2 சாங் கொடுத்து 3 சாங் பண்ண வச்சேன். முக்கியமாக எல்லா நடிகர்களுக்கும் நடிப்பை சொல்லித் தருவது இந்த மாஸ்டருங்க தான். அவர் நல்லா நடிப்பார், ஆனால் நிச்சயமாக நடிப்பார். ஏன்னா அவருக்கு எல்லா விதமான நடிப்பும் தெரியும். இல்லைன்னா சாங்கில் இவர் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு ஒவ்வொருத்தராக வேலைக்கு வாங்கியிருக்காருன்னா அவருக்கு நடிக்க தெரியாமல் போயிடுமா? அதனால் முதல் படத்தில் அவர் நடிப்பை பிரமாதமாக காமிச்சிட்டாரு. இந்த படத்தை ட்ரையல் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இதுலேயும் பிரமாதமாக பண்ணியிருப்பார். இன்னும் நல்ல குணாதிசய பாத்திரங்களை அவர் செய்ய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நண்பர் கோபி, நான் 2 படம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த 2 படமும் ஜெயிச்சிருந்து லாபம் வந்துருந்துச்சுன்னா இன்னொரு 4 படம் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒன்றுமே வரல. சரி, ரைட்டு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். திருப்பி இப்போ கோபி இந்த படம் பண்ணும்போது கூப்பிட்டுருந்தாரு, கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு சின்ன பட்ஜெட்டாக எப்படி பண்ணுறதுன்னு கோபிகிட்ட கற்றுக்கிட்டேன். அதில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது நானும் கோபியும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், 2 பேரும் சேர்ந்து. அதை இந்த இடத்துல உங்கள் இதில் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு இன்னொரு நல்ல விஷயங்கள் நிறையா செய்யணுன்ட்டு நான் விரும்புகிறேன். அது என்னென்னா, நம்ம எதுவுமே செய்ய முடியாது ப்ரொடியூசர் கவுன்சிலில். ஏன்னா அவங்கவுங்கன்னு எல்லாருக்கும் ஒரு இது வச்சுருக்காங்க. இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஓடிடியில் வாங்குகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சின்ன படங்களையும் ஓடிடியில் இருக்கிறவங்க வாங்கினா நல்லாயிருக்கும். விஜய் சார் படம், அஜித் சார் படம், பெரிய படங்கள் மட்டுமே ஓடிடியில் போடுறாங்க. அதை மட்டும் எதிர்க்கிறாங்க தேட்டருக்காரங்க. சின்ன படங்கள் வரும்போது சின்ன படத்துக்கு தேட்டரை கொடுத்து அந்த சின்ன படத்தை பெருசாக கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து.
அடுத்ததாக வேறு என்ன, கோபி தான் சொல்லணும் என்ன ஏதுன்றதை. ரொம்ப சந்தோஷம். ப்ரொடியூசராக ஜெயிக்கணும் கோபி, எடிட்டராக வந்து ஜெயிச்சிட்டாரு, ப்ரொடியூசராக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.